Hi hello friends, welcome to Voices of Rise. இந்த வீடியோவில் நம்ம 2027ல் ரிலீஸ் ஆகக்கூடிய தரமான ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் அதோட ரிலீஸ் டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3 மூவி தான். இது ரொம்ப நாளாகவே வருதுன்னு ப்ரொடக்ஷனில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒரு வழியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆங்க்ரி பேர்ட்ஸ் 2க்கு அப்புறம் வந்து ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3 வரும் ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. அண்ட் திடீர்னு பார்த்தா 2027 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீசரே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மொதல் 2 படத்தை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில் டீப்பாக நிறைய கேரக்டர்ஸ் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி இந்த ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3ல வந்து நிறைய ஆங்க்ரி பேர்ட்ஸோட வெர்ஷன்ஸ், நிறைய கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய ஐலாண்ட் மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியும் காமிக்க போகிறோன்றது சொல்லியிருக்காங்க. பட் படம் வந்தால் தான் தெரியும் நமக்கு எது உண்மை பொய்ன்னு. ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3க்கு வந்து நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் வந்து January 29, 2027 ரிலீஸ் ஆக போகிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் தான். என்ன ப்ரோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடியே சீக்ரெட் வார்ஸை பற்றி வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா 2027 சீக்ரெட் வார்ஸ் தான் வருது. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து சீக்ரெட் வார்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் வந்து டூம்ஸ்டேவை கூட சீக்ரெட் வார்ஸுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்வலில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் கம்பைன் பண்ணி கொண்டு வர ஒரு படமாக இருக்கும். ஏன்னா காமிக்ஸில் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அண்ட் நிறைய புது கேரக்டர்ஸ், அதாவது நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் புது மாடுலேஷனில் புது சூட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்ரெட் வார்ஸில் வருவாங்க. டூம்ஸ்டே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். பட் சீக்ரெட் வார்ஸ் அதை விட வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து டூம்ஸ்டேயில் வந்து மெயினான ஒரு கேரக்டர் வந்து டூம். அது யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம ஆர்டிஜே தான். அவரை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதான் டூம்ஸ்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் சீக்ரெட் வார்ஸும் வேறு படம் மாதிரிலாம் கிடையாது. டூம்ஸ்டே வந்து ஒரு இன்ஃபினிட்டி வார் மாதிரியும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்து ஒரு எண்டு கேம் மாதிரியும் வச்சுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே நம்ம டூம் இருப்பார். ஸோ வந்து எனக்கு 2 படமுமே ஒரே லெவலில் தான் ஈகராக ஒரு ஹைப் இருக்குது எனக்கு. உங்களுக்கு வந்து எந்த படத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், எந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட ரிலீஸ் டேட் வந்து December 17, 2027 மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. பட் என்னென்னா அந்த ப்ரொடக்ஷனை பொறுத்து ஏதாச்சும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கோ இல்லை கிராஃபிக்ஸ் ஒர்க்கோ இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்மளால் அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருந்தாலும் கன்ஃபார்மாக நம்மளால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இன்னும் வந்து டூம்ஸ்டேவே ரிலீஸ் ஆகலை. அதுக்கடுத்து சீக்ரெட் வார்ஸ் வேறு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒர்க்கு, சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு இருக்குது அப்படின்னா December 17, 2027 இல்லை January 2028 அந்த மாதிரி மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு December 17, 2027 தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா பேட்மேன் படத்தோட பார்ட் 2. அதாவது 2022ல் வந்துச்சுல நம்ம பேட்மேன், அந்த பேட்மேன் படத்தோட பார்ட் 2. இது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே பார்ட் 2 பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் ரீசெண்டாக இப்போ October 1, 2027 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிசியை பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு நடுவில் அடுத்த இப்போ வந்து சில சூப்பர்மேன் 2025 அதோட பார்ட் 2மே பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சின்ன லீக் கிடச்சிருக்கு. அதனால டிலேவாக வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா மேக்ஸிமம் October 1, 2027 ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேபி அமெரிக்காவில் October 1 ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஊரில் ஒரு மாதமோ இல்லை ஒரு 10 நாள் கழிச்சோ ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்குலாம் அந்த பேட்மேன் 1 அந்த 2022ல் ரிலீஸ் ஆன அந்த பேட்மேன் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து நம்பிக்கையே இல்லை இது எப்படி இருக்குமோ அப்படின்றது. ஏன்னா கிளாசிக்கான பேட்மேன் வந்து நம்ம டார்க் நைட் ரைசஸு, அதுக்கப்புறம் வந்து பேட்மேனாக நம்ம ஏற்றுக்கிட்டது வந்து நம்ம பென் அஃப்லிக் தான். அவர் வந்து தனி ஸ்டாண்டலோன் படம் கிடையாது அவருக்குன்னு. பட் இப்போ புதுசாக ஸ்டாண்டலோன் இந்த படம் வரும்போது எனக்கு இந்த கேரக்டர் பேட்மேன் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அந்த கேரக்டரில் ரோல் பண்ணியிருக்காருல அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. எல்லாருக்குமே முக்கால்வாசி அப்படி தான் இருந்தது. பட் படம் வந்ததுக்கப்புறம் வந்து மனுஷன் வேறு லெவலில் நடிச்சிருந்தார். பேட்மேன்னா இவர் தாண்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருந்தார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த படம் நீங்கள் லென்த்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 3 hours இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தான படம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சலிப்பே வராமல் ஸ்க்ரீன் ப்ளேவுமே சரி, அந்த கொண்டு போன விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு த்ரில்லர் பேஸ்டான ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலான ஒரு பேட்மேன். இது வந்து காமிக்ஸில் நிறைய நம்ம பார்க்க முடியும். பட் படத்தில் 2022 பேட்மேனில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதே ஃபீலில் இந்த பாட்டும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலி நம்ம October 1, 2027 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்க படமே நம்ம சூப்பர்மேனோட சீக்வல் தான். அதாவது நம்ம இப்போ 2025 ரிலீஸ் ஆச்சுல அந்த சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க July 9, 2027
2021 டைட்டில் கூட அதாவது ஒர்க்கிங் டைட்டில் மாதிரி அதாவது இப்போதைக்கு ஒரு டைட்டில் வச்சுருப்பாங்களா மேன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி மேன் ஆஃப் டுமாரோ ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் மேன் ஆஃப் ஸ்டீல்ன்ற அந்த ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு இரும்பு மனிதர், அவரை வந்து அசைக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஆடான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்கும். மேன் ஆஃப் டுமாரோன்ற பேரை கேட்கும் போதே ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, இவர் நாளைக்கான ஒருத்தர், இவர் வந்து ஃப்யூச்சரில் நமக்காக ஹெல்ப் பண்ண போகிறாரு, அந்த மாதிரியான ஒரு மீனிங் கொடுக்கும். இவர் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து பலமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அந்த மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டிலுமே மேன் ஆஃப் டுமாரோன்னு இப்போதைக்கு வச்சுருக்காங்க. பட் ரிலீஸ் ஆகும்போது மேபி டைட்டில் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மேன் ஆஃப் டுமாரோவுமே அப்சல்யூட்டாக ஒரு காமிக் இருக்குது, சூப்பர்மேன் மேன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு ஒரு காமிக்ஸ் இருக்குது. அந்த காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரியாது, மேபி 2-3 காமிக்ஸை கம்பைன் பண்ணி கூட எடுக்கலாம். ஏன்னா அக்யூரேட்டாக காமிக்ஸ் எடுத்தாலுமே நமக்கு வந்து ஸ்டோரி வந்து சினிமேட்டிக்காக இருக்குமான்னு கேட்டால் அது தெரியலை. பட் நம்ம இப்போ 2025 ரிலீஸ் ஆனது அக்யூரேட்டாக காமிக்ஸ் சூப்பர்மேன் தான், அந்த கதையுமே காமிக்கில் இருக்கிறது தான். ஸோ மேன் ஆஃப் டுமாரோவுமே அந்த ஒரு காமிக்கை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவும் எடுக்கலாம். அது வந்து நம்ம படம் வந்தால் தான் தெரியும். எத்தனை பேர் வந்து சூப்பர்மேன் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சூப்பர்மேன் இப்போ ரிலீஸ் ஆன படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி இல்லை, நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது சூப்பர்மேன்னாலே இந்த கேரக்டரைசேஷன் தான் இருக்கும், ஒரு மக்களுக்காக வந்து நிற்கிற ஒருத்தன்ற ஒரு கேரக்டரைசேஷன். நான் அதுக்காக மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து தப்பான கேரக்டரைசேஷன் சொல்லலை. பட் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு ஃபீலில் இந்த கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர்மேன் தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து நமக்கு டார்க் சைட் ஆஃப் த சூப்பர்மேன், இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த சூப்பர்மேன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த சூப்பர்மேன் பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ஜூலை 9, 2027 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு படம் தான். இதுவுமே May 28, 2027 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. இந்த மாதிரி இதோட சீக்வலு, இதோட பார்ட் 2, இல்லை இந்த சீரிஸோட கண்டினியூஷன், இந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு டைட்டிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்டாண்ட் அலோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்டார் வார் யூனிவர்ஸில் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஒரு தனி கேரக்டரை ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி கொண்டு போகிற ஒரு படமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாண்டலோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கும் போது அந்த டைட்டிலை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு கேரக்டரை பற்றியோ, இப்போ வந்து டிஸ்னியில் வந்து ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, புக் ஆஃப் புபா ஃபெட், அப்புறம் நம்ம ஸ்டார் வார்ஸ் மேண்டலோரியன், இந்த மாதிரியான தனி கேரக்டரை வச்சே படங்கள் நிறைய வந்திருக்கு ஸ்டார் வார்ஸில். அண்ட் சீரீஸும் நிறைய வந்திருக்கு. இந்த ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற டைட்டிலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபினிட்டி வார் மாதிரியோ, ஒரு எண்ட் கேம் மாதிரியோ, ஒரு தனி ஹீரோவை பேஸ் பண்ணி மட்டும் இந்த கதை இல்லாமல் அந்த ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு கூட்டம், ஒரு ரெவல்யூஷனரி கூட்டம் மாதிரி, அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனை எதிர்க்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா நான் ஸ்டார் வார்ஸ் நிறைய படம் இருக்குது, எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணதில்லை. எனக்கு அதனால் ஐடியா இல்லை எப்படி இருக்கும்னு. மேபி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஒரு ஸ்டாண்டலோனாக ஒரு ஆர்கனைசேஷனை எதிர்த்து போகிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஹீரோஸ் இருக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, நம்ம டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசில் நிக் சேனலில் வந்து நிறையா பார்த்துருப்போம். நம்ம இது எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கார்ட்டூன்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கடுத்து நிறைய வந்துருச்சு. நம்ம அந்த கார்ட்டூன் நம்ம டிவியில் பார்த்ததை தாண்டி நிறைய படம், நிறைய சீரீஸு, நிறைய இந்த கொலாபு அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. பட் திடீர்னு இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் மியூட்டன்ட் மேகம்ன்ற பார்ட் 1 படம் ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது 2027. பார்ட் 1 பார்க்கலன்னா நான் வந்து அது தனியாக போய் பார்க்கணும். நானும் இன்னும் பார்க்கல. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அனிமேஷன் வைஸுமே லைவ் ஆக்ஷன் மாதிரியும் இல்லாமல், கார்ட்டூன் மாதிரியும் இல்லாமல், ஒரு மாதிரி 3Dயில் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நான் வந்து அந்த கார்ட்டூன் சின்ன வயசில் போட்டிருக்கு எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த சீரீஸு, இந்த மூவிஸை நான் ஃபாலோ பண்ணதில்லை. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைவ் ஆக்ஷன் இல்லாமல் இந்த அனிமேட்டட் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம், அதாவது டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் மியூட்டன்ட் மேகம் 2 தான் நமக்கு வந்து
செப்டம்பர் 17, 2027 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் ஐடியாவே இல்லை, ஏன்னா நான் ஃபாலோ பண்ணதில்லை. நீங்கள் யாராவது இந்த படம்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தோட பார்ட் 1லாம் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வந்து சோனிக் த ஹெட்ஜ்ஹாக் 4 அப்படின்ற ஒரு படம் தான். எத்தனை பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த 3 படத்தையும் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் 3 படத்தையுமே பார்த்துருக்கேன். எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேவரட்டான படம். இதுவுமே நம்ம சின்ன வயசில் வந்து கார்ட்டூனில் பார்த்த ஒரு சீரீஸ் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு சேனலில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றத சொல்லிடுங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 2025க்கு அப்புறமே நமக்கு வந்து நிறைய லைவ் ஆக்ஷனில் வருதுன்னு நினைக்கிறேன், நம்ம சின்ன வயசில் பார்த்ததெல்லாம். பட் இந்த படத்தை நான் சொல்லலாம், இந்த படம் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 லைவ் ஆக்ஷனில் வந்துட்டு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த டீனேஜ் நிஞ்சா மியூட்டன்ட் டர்ட்டில்ஸு, நம்ம ஷெரெக்கோட 5, அதாவது நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த அந்த படங்கள்லாம் அதுக்கு அடுத்த சீக்குவலோ இல்லை அதுக்கு அடுத்த ஒரு பாட்டோ இல்லை அதுக்கு அடுத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீக்குவலோ ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட பார்ட் 4, அதாவது சோனிக் த ஹெட்ஜ்ஹாக் பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 19, 2027 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த பார்ட் 3ல் தான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பிளாக் சோனிக்னு சொல்லிட்டு. அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற போட்டி தான் அந்த கதையே. ரொம்ப சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு எப்போ வரும்னு. பட் தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை, அதுதான் ஒரு பெரிய ஒரு எரிச்சலான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. நான் அங்கங்கே பார்த்தேன், இந்த ஃபேன் டப் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஃபேன் டப் வந்து டைலாக்ஸ் மாற்றிடுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க, குவாலிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் டப்பு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரு சில பேர் இங்கிலீஷில் பார்க்க பிடிக்காதவங்களோ இல்லை புரியாதவங்களோ என்ன பண்ணுவீங்க, ஆனால் இது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். பட் அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல லோக்கல் லாங்குவேஜஸ் டப்பிங் பற்றி, அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இப்போதைக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டப்பில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் மற்ற லாங்குவேஜஸில் ஏன் டப் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா வேர்ல்டு ஓவராக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படம். அண்ட் நிறைய பேருக்கு இதுக்குன்னே ஃபேன்ஸ் இருக்காங்க, கிரேஸ் அதிகமாக இருக்குது. தேட்டரில் கூட நிறைய வேர்ல்டு வைடாக நிறைய பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஏன் வந்து டப்பிங் இன்னும் பண்ணலான்றது தெரியலை. அவங்களும் அதுக்கான ஸ்டெப் எடுத்த மாதிரியும் எனக்கு தெரியல. மேபி இன்னும் 1 or 2 இயர்ஸ் ஆகலான்னு நினைக்கிறேன் தமிழ் டப்பிங் வரதுக்கு. ஸோ நீங்கள் தமிழ் டப்பிங்கில் தான் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா ஐம் வெரி சாரி, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணுவோம், எப்போ விட்றாங்கன்னு தெரியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு மெயினான இம்பார்ட்டண்ட்டான படத்தோட ரிலீஸ் டேட்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் லிஸ்ட்டில் இருக்குது. பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் பார்ட் 2ல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த படத்தோட லிஸ்ட்லாம் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.